පරිවර්තන සඳහා අපි අපේ பிரின்சிபால் මහත්මයා நன்றி. வடமாகாணத்திலிருந்து சோமனா என்ற உதவியாளர் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். குறிப்பாக வடமாகாணத்திற்கு இவ்வாறான வேலை திட்டங்கள் ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக இவ்வாறான சலுகைகள் சிறப்பான வேலை திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். அதற்கு இங்கே வரையிருந்திருக்கின்ற ஜனாதிபதி நிதியம் சார்பாக அதிகாரிகள் பதிலளித்தார்கள். குறிப்பாக இம்மாதம் 21ஆம் 22ஆம் தேதிகளில் கிளிநொச்சியை மையமாக கொண்டு இந்த வேலை திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் 2 வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி செயலகம் சார்பாக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். 21ஆம் தேதி வடமாகாணத்திலே இருக்கின்ற சகலரையும் அழைத்து துறைசார் முக்கியஸ்தர்களை அழைத்து இந்த ஜனாதிபதி நிதியத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற சேவைகள் பற்றி முழுநாள் செயலமர்வை அவர்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இதிலே வடமாகாணத்தைச் சேர்ந்த சகலரும் துறை சார்ந்த சகலரும் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்கான வேலை திட்டமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மறுநாள் 22ஆம் தேதி, அதாவது வடமாகாணத்தில் இருக்கின்ற 5 மாவட்டங்களிலும் இருந்து கல்விப்பூர், அதாவது புலமை பரிசில் பரீட்சையிலே சிறந்த பெறுபர்களை பெற்ற உயர்தரத்தில் சிறந்த பெறுபர்களை பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே 5 மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு மிகச்சிறந்த பெறுபர்களை உயர் சித்தியை பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்பு நிகழ்வும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் உரிய கொடுப்பனவை வழங்கும் நிகழ்வும் இந்த இடத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருப்பதாக அவர்கள் எங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கடந்த காலங்களிலே வடமாகாணத்தில் இருந்து கிடைத்த இந்த விண்ணப்பங்கள் மிகவும் குறைந்த மட்டத்திலே காணப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கு தெற்கு பேதங்கள் இன்றி நாட்டில் உள்ள சகல மாகாணங்களுக்கும் சமனான முறையிலே வழங்குவதற்கு தற்சமயம் ஜனாதிபதி நிதியத்தின் சேவைகளை விஸ்தரிப்பது இதன் நோக்கமாகும் என்றும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுதான் உங்களுடைய கேள்விக்கான விடை. நன்றி.